வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் வந்து ஓடிஎஃப் ட்ரேடர் அப்படின்னா யாரு? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓடிஎஃப்னா என்னன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஓடிஎஃப் ட்ரேடர் அப்படின்னா, அதர் டைம் ஃப்ரேம் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவோம். அதர் டைம் ஃப்ரேம் ட்ரேடர்ஸ்னா யாருன்னா, உங்களுக்கு நான் ட்ரேடிங் வியூல நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அதாவது ஒரு பர்ட்டிகுலர் டைம் ஃப்ரேம் ஆளுங்க அந்த பர்ட்டிகுலர் டைம்ல ஆக்டிவா இருக்காங்க அப்படின்றத தான் இது மீன் பண்ணும். இப்போ நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல்ல பார்த்தீங்கன்னா, எப்பவுமே 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். இதில பார்த்தீங்கன்னா, இங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ, அதனால நம்ம வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மட்டும் தான் இதில நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இப்போ அ ட்ரேடிங் வியூல பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் டைம் ஃப்ரேம் ஆளுங்க ஆக்டிவா இருக்காங்க அப்படின்றத தான் இது மீன் பண்ணுது. ஸோ, மார்க்கெட் ப்ரொஃபைல்குள்ள போயிடலாம். மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நிஃப்டில ஜூலை 19த் அதாவது ஜூலை 19த் ஓடிஎஃப் ட்ரேடர் மார்க்கெட்குள்ள இருக்காங்க. அதாவது நம்ம இந்த வீடியோல இப்போ ஓடிஎஃப்னா என்னன்னு பார்த்தோம். இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றத பார்ப்போம். இந்த மாதிரி ஓடிஎஃப் ட்ரேடர் ஆக்டிவா இருக்கும்போது, அவங்களுக்கு அகைன்ஸ்டா நம்மளோட பொசிஷன்ஸ பிளேஸ் பண்ணவே கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அது குடுக்குற சிக்னல்ஸ ஃபாலோ பண்றவங்களா இருக்கலாம். இல்ல சில பேர் சொல்ற கால்ஸ் டிப்ஸ பேஸ் பண்ணி கூட நெறைய பேர் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ, மார்க்கெட் ப்ரொஃபைல் டிசைன் பண்ணதே, நம்ம ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல யாரெல்லாம் ஆக்டிவா இருக்காங்க, யாரு கூட நம்ம மோதணும், மோதக்கூடாது. அதாவது இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நம்ம பிக் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ், சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பண்ற ட்ரேடர்ஸு, ரீட்டெயில் ட்ரேடர்ஸு, இந்த மாதிரி ஓடிஎஃப் ட்ரேடர்ஸு, அக்ரெசிவ் பையர், அக்ரெசிவ் செல்லர்ஸ், ரெஸ்பான்சிவ் பையிங், ரெஸ்பான்சிவ் செல்லிங் இப்படி எல்லாரையுமே இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ல பார்க்க முடியும். ஸோ, இவங்க எல்லாமே வந்து சில பிக் பிளேயர்ஸ் இருப்பாங்க, சில வீக் பிளேயர்ஸ் இருப்பாங்க. நம்ம எப்பவுமே வீக் பிளேயர் சைடு போகக்கூடாது. ஒரு அக்ரெசிவ் பையரோ, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸோ, செல்லர்ஸோ இருக்கும்போது அவங்க டைரக்ஷன்ல தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அவங்க கூடவே போகணும். அவங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டா நீங்க உங்களோட பொசிஷன்ஸ பிளேஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா லாஸ் மட்டும் தான் பண்ணுவீங்க. ஸோ, அதனால தான் நான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றேன். மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றது ஒரு இண்டிகேட்டர் கிடையாது. இதில பை அண்ட் செல் சிக்னல் குடுக்கவே குடுக்காது. ஸோ, இத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் மார்க்கெட்ட புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜிய இது கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு அக்யூரசி அதிகமா இருக்கும். நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி வேணா யூஸ் பண்ணுங்க. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேவே உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஃபேவரா இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் காட்டுற சிக்னலுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல மட்டும் நீங்க அந்த சைடு ட்ரேட் பண்ணுங்க. இப்போ ஜூலை 19th பார்த்தீங்கன்னா, ஓடிஎஃப் ட்ரேடர் தான் மார்க்கெட்ட ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபுல்லாவே அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல்ல அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்கு மேல ஓப்பன் பண்ணி, ஒரு பெரிய டெயில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, கீழன்னு அவங்களோட ஹைய டிஃபைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. மேல விடவே இல்ல பையர்ஸ. ஸோ, நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஐபி ஃபார்ம் ஆன உடனேவே ஐபி அப்படின்னா, ஏ அண்ட் பி பீரியடோட ஹை அண்ட் லோ. இதுதான் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல நடக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு டிசிஷன்ஸே எடுப்போம். ஸோ, அப்படி பார்த்தீங்கன்னா, ஐபி ஃபார்ம் ஆன உடனேவே பி பீரியட்லயே பாருங்க ஒரு அக்ரெசிவ் அதாவது ஒரு சிங்கிள் பிரின்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கிள் பிரின்ஸ்னாலே நல்லா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதாவது ஒரு டெயில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் பிரின்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐபிய பிரேக் பண்றாங்க. அப்படின்ற பட்சத்தில, நீங்க பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. உங்க இண்டிகேட்டர்ஸ் பை சிக்னல் குடுக்குதுன்னா, அத நீங்க கண்ண மூடிக்கிட்டு பை பண்ணக்கூடாது. இதுக்கு நீங்க இந்த மாரி டைம்ல அகைன்ஸ்ட்டா நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாதீங்க. கண்டிப்பா லாஸ் மட்டும் தான் பண்ணுவீங்க. அன்னைக்கு ஃபுல்லாவே பாருங்க கீழ தான் அவங்களோட பொசிஷன்ஸ ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த ஒரு கன்விக்ஷன் தான் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நமக்கு கிடைக்கும்னு சொல்றேன். ஸோ, இத யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களோட அக்யூரசி இன்னும் அதிகமாவே இருக்கும். ஸோ, மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நான் இன்னும் நெறைய லேர்னிங் வீடியோஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இத பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு
என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சேம் டைம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க என்னோட சேனலை. நான் அடுத்தடுத்த லேர்னிங் வீடியோஸ் அண்ட் அனாலிசிஸ் வீடியோஸ் அண்ட் லைவ் ட்ரேடிங் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் பெரிய வீடியோஸ்லாம் இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு லேர்ன் பண்ணுவேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நன்றி.